இந்த கிரீம் ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதுங்க, உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையுமே வந்து இந்த ஒரே க்ரீம் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி நம்ம கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் வெள்ளையாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை பார்க்க கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 2டே பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதில் போட்டக்கூடிய 2 பொருளுமே நம்ம ஸ்கின்னை நல்லாவே கலர் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கும் கேரட்டும் எடுத்துருக்கேங்க. நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் கேரட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா அரைபடாமல் போயிடும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றாமலே அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய ஜூஸும் உருளைக்கிழங்கு இருக்கக்கூடிய ஜூஸுமே நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. ஹாரோ வாட்டராக இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ஆற்று தண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போர் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா க்ரீம் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறாங்க. ஃபில்ட்ரு பண்ணி இதில் கூட ஜூஸை போட்டு தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜூஸாக எடுத்து நம்ம பண்ணும்போது தான் க்ரீம் வந்து ஸ்மூத்தாக வரும். இந்த சக்கையாக இருக்கக்கூடிய இதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இதை நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஸோ வந்து இதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த சக்கையை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் வந்து இந்த க்ரீம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி இந்த சக்கையை வந்து போட்டுக்கோங்க. ஃபேஸில் போட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா அமுத்தி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு தண்ணியுமே ஆட் பண்ண வேணாங்க. நம்ம ஒரு அரை டம்ளர் ஊற்றுறோம் இல்லையா, அந்த தண்ணியே போதும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டும் இந்த உருளைக்கிழங்குலையுமே நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணக்கூடிய அந்த விட்டமின் சி வந்து நிறையவே இருக்குங்க. இந்த விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரட்லேயும் உருளைக்கிழங்குலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அந்த தோல்லாம் சுருங்கி போகிற மாதிரி வயசான மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும் இல்லையா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 30 வயசு ஆனாலுமே வந்து பார்க்குறதுக்கு 25 மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக வந்து எங்கே வச்சுக்க அப்படியே இருக்குங்க. ஸோ சீக்கிரமாக வந்து வயசான மாதிரி அந்த தோற்றம் கொடுக்காமல் வச்சுக்கிறதுக்கு இந்த கேரட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும் மெயினாக. ஸோ அந்த ஜூஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட் பண்ணி கொடுக்குங்க. டைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுவுமே நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நல்லா மிக்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வச்சு பாயில் பண்ண போகிறோங்க. நல்லா இப்போயே நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கூடிய இந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதுங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷமே அதிகம்தான். ஸோ அந்த ஒரு மாதிரி க்ரீமாக மாறும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த திக் லேயராக வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை கட்டியே ஆயிரும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா இந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா லிக்யூடாக கெட்டியாக மாறும். ஸோ ஒரு க்ரீம் பதத்துக்கு வர அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து க்ரீமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஹீட்லேயே நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும். ஸோ 2 நிமிஷம் கூட தேவையில்லைங்க. கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து சைனிங்காக ஜெல் மாதிரி ஆனோனையுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறதை விடாதீங்க. ஏன்னா அந்த ஹீட்லேயே நல்லா கெட்டியாக ஆயிரும். அந்த ஹீட் இருக்கும்போதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே வந்து நல்லா அல்வா மாதிரி இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த க்ரீமு. நம்ம வடிகட்டி இந்த ஜூஸை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியுங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்குங்க. நம்மளுக்கு பிரைட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம சிரிக்கும்போது அந்த கண்ணுங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக மின்னும் இல்லையா, அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இது வந்து க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண நல்லாவே உங்கள் ஸ்கின் கண்ணாடி போல் நல்லா மின்னும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இந்த க்ரீமை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இவங்க தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா அதில் போட்டிருக்கக்கூடிய எல்லாமே நேச்சுரலான பொருள் தான். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே இந்த க்ரீமை யூஸ் பண்ண நல்லாவே கலர் சேஞ்ச் கொடுக்கும். தாராளமாக ஆண்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக வைட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் இதை விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆட் பண்ணோன்னா இன்னுமே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் வந்து நம்ம அந்த க்ரீமுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம், ஆலோவேரா ஜெல்லுங்க. ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விட்டுக்கலாம். இதுவே வந்து ஒரு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது கெட்டு போகாமல் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்காக தான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 நாள் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். அது கெட்டு போகாதுங்க. நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு மேலே வேண்டாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 நாள் வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கும்போது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை உங்கள் ஃபுல் ஃபேஸுக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். நைட்டு ஃபுல்லாக இந்த க்ரீம் வந்து உங்கள் ஸ்கின்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இது வந்து தூங்குறதுக்கு அன்ஈஸியாக இருக்கும். அந்த க்ரீம் போட்டுட்டு எல்லாம் தூங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பகல் டைமில் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அந்த க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸில் வச்சுக்கலாங்க. ஒரு க்ரீம் போட்டுக்கிற எஃபெக்டே இருக்காது. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின்னோட கலர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க, நேச்சுரலான முறையில். அதுவும் ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு படுக்கும்போதும் யூஸ் பண்ணிவிட்டு பகல் டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதையுமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.